பேசுவோம். திரு ஜி கே நாகராஜ், இங்க அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் காரியத்தில் காங்கிரஸ் பலமுறை ஈடுபட்டிருக்கிறது அப்படின்னு இன்றைய உரையில பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பேசுகிறார். அதனுடைய பொருள் என்ன? வணக்கம் அனைவருக்கும். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பொழுது பாராளுமன்றத்தினுடைய படிகளை தொட்டு வணங்கி அரசியல் சாசனத்தை வழங்கி பதவியேற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய கடந்த 10 ஆண்டுகளிலே என்ன ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய மாற்றம். உழையும் பொருளாதாரம் 5ஆம் இடத்தில் இருந்த நிலையிலே மாறி இன்று 4 டிரில்லியன் எக்கனாமிக் என்கின்ற ஜிடிபியை நோக்கி நம்முடைய பாரதம் இன்று வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இன்று மாறி இருக்கிறது. உலக வரலாற்றின் பட்டியலில் இணையும் தகுதி உள்ளது இந்தியா என்று நம்முடைய ரஷ்ய அதிபர் புடின் சொல்கின்ற அளவிற்கு முன்னேறி இருக்கிறார். வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்றுகின்ற அளவுக்கு அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை வழங்கி இருக்கிறது. பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கிறது. உணவு உற்பத்தி மிகை நாடு என்று நிலை மாறி உருவாகி இருக்கிறது. உணவு உற்பத்தியில் பால், பருப்பு, மசாலாவில் உற்பத்தியில் முதலிடம் வைக்கின்ற நிலைமை உருவாக்கியிருக்கிறது. ஒரு காலத்தில் பஞ்சம் பட்டணியில் அவதிப்பட்ட நாடு என்று சொல்லும். அக்னிபாத் திட்டம் இன்றைக்கு நம்முடைய வீரர்களை இளமையாக வைத்திருக்கிறது. திரு நாகராஜ், இது எல்லாமே பரப்புரை. நான் நேரடியா கேள்விக்கு தான் வந்தேன். அரசியலமைப்பு சட்டம் குறித்த ஒரு விவாதத்தை, இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட 75வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் அது தொடர்பாக ஒரு விவாதம் நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கும் போது அது முதல்ல ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது ஒரு அதுக்கே ஒரு ஆலோசனை நடந்தது. அந்த ஆலோசனைக்கு பிறகாகத்தான் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2 நாள் விவாதம். அந்த 2 நாள் விவாதத்தில் முதல் நாள்ல காங்கிரஸ் கட்சி மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்வைக்கிறார். பலமுறை அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறது காங்கிரஸ் அப்படின்னும், அது ஒரு தனி நபருக்கோ அல்லது ஒரு குடும்பத்திற்கோ சொந்தமானது அல்ல அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதுதான் கேள்வி. இன்றைக்கு முதல் கன்னி பேச்சாக நம்முடைய சோனியா காந்தியுடைய புதல்வி, மரியாதைக்குரிய வயநாடு பார்லிமெண்ட் உறுப்பினர் பிரியங்கா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த சுதந்திரத்தையும் இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் கொடுத்திருக்கிறார். நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இந்த தொடர்ச்சியாக ஒரு குடும்பத்தை அந்த பார்லிமெண்டிலே அமர்த்தி இருக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டம். வல்லவன் வாஜ்பாயை கொடுத்திருக்கிறது. பொம்மை ஆட்சி கொடுத்த மன்மோகன் சிங் அவர்களையும் கொடுத்திருக்கிறது. 14 ஆண்டுகள் ஆண்டார் நம்முடைய நேரு அவர்கள். 15 ஆண்டு காலம் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி செய்தார்கள். ராஜீவ் காந்தி அவர்கள் 6 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். நரசிராம் அவர்கள் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். இவர்கள் செய்யாத மாற்றத்தை அரசியலமைப்பு சட்டத்தில் மோடி அவர்கள் மக்கள் நலனுக்காக செய்திருக்கிறார், நாட்டின் நலனுக்காக செய்திருக்கிறார். இந்திரா காந்தி அவர்கள் செய்த அந்த மாற்றம் எப்படிப்பட்டது என்பதை அண்ணன் பாலச்சந்திர அவர்கள் அருமையாக சொன்னார்கள். தன்னுடைய சுய லாபத்திற்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அரசியலமைப்பு சட்டத்திலே மாற்றம் கொண்டு வந்தார் இந்திரா காந்தி அவர்கள். அதை ஏற்றுக்கொண்ட அடுத்த விஷயம். ஆனால் அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வராமல் மக்களுக்கான மாற்றத்தை கொண்டு வந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன். என்ன மாற்றம் அப்படி கொண்டு வரப்பட்டது சார்? நீங்க மக்கள் நலனுக்காக, நாட்டின் நலனுக்காக சொல்றீங்களா? அதுல ஏதாவது 1-2 குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? காங்கிரஸால் வெறும் பேசப்பட்ட ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் 101, பேக்வேர்ட் கமிஷன், நேஷனல் கமிஷன் 102, இடபிள்யூஎஸ் 103, எஸ்சி/எஸ்டி ரிசர்வேஷன் 10 year sections 104, ஓபிசி கிளாசிபிகேஷன் 105, லேடிஸ் 30% அமெண்ட்மெண்ட் பில் 106, ஆர்டிகல் 370, இப்படி நான் கணக்கில்லாமல் 100க்கு மேற்பட்டவற்றை பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம். 55 ஆண்டு மகளிர் உரிமை மசோதா நடைமுறைக்கு வந்துருச்சா சார்? வரும் சார். தான் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்து வக்ஃப் போர்டில் இருந்து எல்லாவற்றையும் கொண்டு வருவதற்கான முயற்சியை இன்னைக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. முத்தலாக் சட்டம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. இன்னும் நான் சொல்லிக் கொள்ள போனால் இதுவரைக்கும் நேர் அவர்களே கை வைக்க தவறி ஆர்டிகல் 370 எப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு
நாட்டிலே தொடர்ச்சியாக கலவரம் வன்முறை இருந்த அந்த அயோத்தி ராமர் கோயிலை கட்டி ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தீர்த்த பெருமை, மன்னர் ஆட்சி காலத்தில் இருந்த புதிய சட்டங்கள், குற்றவியல் சட்டங்களை இன்று மாற்றி இந்திய மக்களுக்கு ஏற்ப மாற்றிய அந்த பெருமை யாரை சாரும்? சொல்லிக் கொண்டால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பத்தாது. திரு பாலச்சந்திரன் எமர்ஜென்சியை குறிப்பிட்டு பேசினார். அதை மேற்கோள் காட்டிய நாகராஜ் அடுத்து பேசிய மணிப்பூர் அத்ராஸ் குறித்தும் அவர் மேற்கோள் காட்டினார். அதை ரொம்ப கவனமா தவிர்த்துறீங்க. இல்ல, கட்டாயம் மணிப்பூர் பத்தி சொல்லி ஆக வேண்டும். மணிப்பூருக்கு யார் காரணம்? 55 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் காரணம். அதை சரி செய்கின்ற முயற்சி பாஜக எடுத்திருக்கிறது. அங்கே பற்றி இருப்பது விரைவில் அணைய போகின்ற அந்த விளக்கு, அணைய போகின்ற அந்த தீவிரவாதத்திற்கான ஒரு தொடர்ச்சியாகத்தான் நீங்க இதை பார்க்கணும். நான் பலமுறை கேட்டிருக்கேன். இத்தனை முறை நாங்கள் 700 முறை 200 முறை எங்களுடைய அமைச்சர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். இல்ல சார், பாரதிய ஜனதா கட்சி தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்கிறது, நாட்டு மக்களுக்காக பல சீர்திருத்தங்களை செய்திருக்கிறது. அப்படின்னா அந்த அணைக்கிற விஷயத்தை ரொம்ப முன்னாடியே செய்வதற்கான பல வாய்ப்புகள் இருந்தும் ஏன் அணைக்கல அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை இன்னைக்கு பிரியங்காவும் கேட்டிருக்கிறாங்க. இல்ல, அதான் சொல்றேன். அதுக்கு பல காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. முற்றிலும் தீவிரவாதம். ஏறக்குறைய 1250 கிலோமீட்டர் ஒரு மியான்மர் பார்டரை ஒட்டி இருக்கிறது. அங்கிருந்து வெளியே வருகின்ற ஊடுருவல்காரர்கள், அங்கிருந்து வருகின்ற டெரரிசம், ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் முழுமையாக போதைப் பொருள் விளைவிக்கின்ற இடமாக மாறிவிட்ட ஒரு பகுதி. இதையெல்லாம் மெல்ல மெல்லத்தான் மீட்டுக் கொண்டு வர முடியும். அந்த முயற்சியை கடந்த 10 ஆண்டுகள் NDA 1 NDA 2 அரசாங்கம் தான் சார். ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. உண்மைதான் சார், முயற்சி தான் சார். அது சிலவற்றை ஆர்டிகல் 370 எப்படி கொண்டு வந்தோமோ, எப்படி மாற்றம் கொண்டு வந்தோமோ, அதுபோல் ஒரு காலத்தில் மணிப்பூரிலும் மாற்றம் வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. காலம் தேவைப்படுகிறது. நீங்க மணிப்பூரை மட்டும்தான் மக்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தல, அதையும் கவனத்துல வச்சுக்கணும் சார். இன்னைக்கு பலமான கட்சியாக, 2வது பெரிய கட்சியாக காங்கிரஸ் அங்கே காணாமல் போயிருக்கிறது. மக்கள் காங்கிரஸை புறக்கணித்திருக்காங்க. நான் வச்சுக்கோங்க. காங்கிரஸ் காணாம போயிருக்குங்கிறதுக்கு புகாரி பதில் சொல்லட்டும். ஆனா பாஜகவை மக்கள் ஏற்கவில்லை சார். நீங்க அங்க இருக்கிற அந்த பிரிவினைவாதம் இன்னும் தலைவிட்டுக் கொண்டிருக்கிறது. அது காரணத்தாக காங்கிரஸ் இருக்கிறதுன்னு தான் சொல்ல விரும்புறேன் நான். ஆனாலும் 25.5% வாக்குகளை பெற்று இல்ல, இப்ப நீங்க ஆர்டிகல் 370 வந்ததுக்கு பிறகு அங்க பிரிவினைவாதம் இல்ல அப்படின்னு நாகராஜ் சொல்றீங்க. இப்போ பாஜக ஏன் மக்கள் தேர்ந்தெடுக்கல அப்படின்னு கேட்டா அங்க பிரிவினைவாதம் இருக்கு அப்படிங்கிறீங்க. எது உண்மை? பிரிவினைவாதம் எப்படி வைக்கிறாங்க, எப்படி பிரிக்கிறாங்க? ஓட்டுகளுக்காக பிரிவினைவாதம், தாஜா அரசியல், இதுதான் காங்கிரஸ். இன்னைக்கு ஏறக்குறைய காங்கிரஸ் முஸ்லிம் லீக்காக மாறிவிட்டது தான் உண்மை. ஆனாலும் அதையும் தாண்டி அந்த மக்களை எங்களை ஏற்றுக்கொள்ள முயற்சி செஞ்சிருக்கோம். அதனாலதான் நாங்க 25.5% வாக்குகளை ஜம்மு காஷ்மீர்ல பெற்றுக்கிறோம். காஷ்மீர்ல மட்டும் காங்கிரஸ் கட்சி முஸ்லிம் லீக்கா மாறிடுச்சுங்கிற விமர்சனம் ஏன் வருது? முஸ்லிம் லீக் என்ன தடை செய்யப்பட்ட கட்சியா? இல்ல, எந்த அளவுக்கு சுதந்திரத்திற்கு முன்பாக முஸ்லிம் லீக் இந்த பிரிவினைவாதத்தை விரும்பியதோ அதே பிரிவினைவாதத்தை இன்று காங்கிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதான் கொடுமை. இல்ல, இங்க இருக்கிற கட்சியின் பெயரே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். அதான் சார், முஸ்லிம் லீக் கொள்கை தான் காங்கிரஸ் இருக்கு. நான் அனுக்கிரமா சொல்றேன். காங்கிரஸ் அதே கொள்கை பின்பற்றினால மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை நீங்க ஆணித்தரமா சொல்லும் போது அழுத்தமான பதில் புகாரி சொல்லுவாரு. நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். பினராயி விஜயன் சொல்லியிருக்கேன். சமீபத்துல சோனியா காந்தி என்ற வயநாட்டுல பினராயி விஜயன் சொன்ன கருத்து சொல்ற ஸ்டேட்மெண்ட் சொல்ற. அவங்க கூட்டணி, அதாவது இங்க பிரிஞ்சிருப்பாங்க, அங்க சேர்ந்திருப்பாங்க. அங்க முதலமைச்சர் பினராயி விஜயன் சொன்னது தீவிரவாத அமைப்பை, இந்த நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற கூட்டத்தை கூட வைத்துக் கொண்டு காங்கிரஸ் தேர்தலை சந்திக்கிறது சொன்ன அவருடைய ஸ்டேட்மெண்ட். நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு பாலச்சந்திரன் குறுக்கிட விரும்பினாங்க, சுருக்கமா சொல்லிடுங்க. நான் புகாரியுடைய கருத்து வாங்கிக்கிறேன். இந்த திரும்ப திரும்ப ஒரு பொய் மிக உறுதியாக சொல்லப்படுகிறது. இந்த ட்ரக் ப்ராப்ளம் அங்க ரொம்ப இருக்கு, ட்ரக் ப்ராப்ளம் ரொம்ப இருக்கு. ட்ரக் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு டிஐஜி பதவியில இருக்கிற ஒரு டிஐஜி தன்னுடைய பேட்டியில சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரக் ப்ராப்ளத்தினால பலனடைகிறது இன்னைக்கு உள்ள சிஎம் உடைய குடும்பம் பெரும்பான்மையாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 35 வருஷம் கவர்மெண்ட்ல இருந்திருக்கேன். ஒரு டிஐஜி இது மாதிரி ஒரு சிஎம் பத்தி சொல்லும் போது அது தப்பா இருந்தா அந்த டிஐஜியை சஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க மேல விசாரணை நடத்தணும். ஏன் ஒண்ணுமே நடத்தல? ஏன் மௌனம் காக்கிறார்கள்? இந்த 10 ஆண்டு காலத்துல மணிப்பூர்ல என்ன நடந்தது? அமைதி பூங்காவா அது இருந்ததா? இதுக்கு முன்னாடிதான் அமைதி பூங்காவா இல்லாம இருந்தது, காணாம போனது, கெட்டு போனதுக்கு காங்கிரஸ் தான் காரணம்னு சொல்றாங்களே. இந்த 10 ஆண்டுகள்ல முந்தி இருந்ததை விட இன்னும் மிக மோசமாக ஆனதற்கு காரணகர்த்தாக்கள் யார்? அடுத்து நான் கேட்ட சில கேள்விகளுக்கு I ask specific questions.
regarding the constitution and the adherence to the constitution. சரி அந்த ஸ்பெசிபிக் கொஸ்டினுக்கு ஸ்பெசிபிக்கா பதில் சொன்னா சிறப்பாக இருக்கும். சரி, நான் வாங்கிக்கிறேன். ஓகே, அடுத்த சுற்றுல நான் பதில் வாங்கிக்கிறேன்.